அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி கும்ப லக்னத்துக்கான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கான்செப்ட் தான் இங்க. கும்பராசின்னு சொல்லியாச்சு. அப்போ 1க்கும் 12க்கும் ஒரே ஆளு தான் இங்க வரப்போறாரு. அவர் சனி. சரிங்களா? இப்போ ஜாதகர் ஒரு நாளாவது காணாம போவார். ஏன்னா 1க்கும் 12க்கும் அவர் தான் ஓனர். 12ஆம் இடம் தொலைகிறத பத்தி பேசுறது. ஸோ கண்டிப்பா ஒரு நாளாவது காணாம போய் எங்கடா போய் தொலைஞ்சான் அப்படின்னு தேட விடுற மாதிரி வேலையை நிறைய செஞ்சிருப்பாரு. திதி சூன்யம் சம்மந்தப்படும் போது இதை டபுள் கன்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? உங்க வீட்டுல யாராவது கும்பராசி கும்ப லக்னமா இருக்காங்க, தைரியமா கேட்டு பாருங்க. அந்த மனுஷன் அல்ல அந்த மனுஷி கண்டிப்பா தேட விட்டுருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1க்கும் 12க்கும் உடையவர் சனின்னு சொல்லியாச்சு. பயங்கரமான செலவாளி. ஏன்னா ஒரே அவர் தான் ஓனரு. ஸோ அவர் தான் விரையாதிபதி. ஜாதகர் இனிஷியல் ஸ்டேஜில் பயங்கரமான செலவாளி. பயணத்தை ரொம்ப விரும்புவார். பஸ் டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த ஜன்னலோரத்துல உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே போறது ரொம்ப பிடிக்கும். ஆனா பயணம் செய்யும் போது தூங்கிடுவாரு. ஸோ இதெல்லாம் கும்பராசிக்கே உண்டான ஒரு தனித்துவம். சரிங்களா? அடுத்து வெளிநாடு வெளி மாநிலம் வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட வம்சத்துல யாராவது பிசிக்கலி டிசேபிள்டா இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஊமையா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண் பாதிப்பு அடைந்த குடும்பம். இவங்களோட பரம்பரையில இவங்களோட தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ கண்கள் சரிவர தெரியாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் இருக்கு. ஸோ கண்கள் சரியா இல்லாம இருக்கும். சரிங்களா? இவருக்கு கிடையாது, இவரோட குடும்பத்துல யாருக்கும் ஒரு ஆளுக்கு. ஜாதகருக்கு இளமையில வறுமை உண்டு. சப்போஸ் வறுமையெல்லாம் இல்லை, நான் சூப்பர்ப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா சந்தோஷம். 40 வயசுக்கு மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சேவ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இப்பயே சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. வறுமை வர ஆரம்பிச்சது அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால சேஃபாக இருந்துக்கோங்க. வறுமை வந்தால் கடைசி வரைக்கும் தீரவே தீராது. அடுத்து 2க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா குரு. ஸோ அவர் தான் குடும்பம் வாக்கு இது எல்லாத்துக்கும் அவர் தான் ஓனர். லாபத்துக்கும் அவர் தான் ஓனர். சரிங்களா? ஜாதகருக்கு பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மூத்த சகோதரர்களால் நல்ல லாபம் உண்டு. இனிஷியல் ஸ்டேஜில் நஷ்டமா இருந்தாலுமே அந்த எண்ட் ஆஃப் த டே, அந்த எண்ட் ஆஃப் த சீன்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் ரொம்ப லாபம் தான் மூத்த சகோதரர்கள் மூலயமா. சரிங்களா? ஸோ அடுத்து இவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. நீ சொன்னா சரிப்பா, நீ சொன்னா சரிப்பா அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி ஜாலரா தட்டுற மாதிரியே பேசுவாங்க. நீ சொல்ல போனா நல்லா நெய் உருக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ எப்படி பேசினாலும் இவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லா பணத்தை பத்தி தான் இருக்கும். ஸோ பணம் நோக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். மகர ராசிக்கும் சரி, மகர லக்னத்துக்கும் சரி, கும்பராசிக்கும் கும்ப லக்னத்துக்கும் மைண்ட் ஃபுல்லா அந்த மணியோட தாட்ஸ் தான் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பணம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு வந்தா ஏத்துக்கலாமானா தாராளமா ஏத்துக்கலாம். அது மூலம் நல்ல லாபம் உண்டு. இங்க ஒரு பிராண்ட் பைத்தியம் கும்பராசி. ஏன்னா 7ஆம் இடத்தை பாக்குது இல்லைங்களா சனி. 7ஆம் இடமான சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மராசியா வரும். ஸோ இது ஒரு பயங்கரமான பிராண்டு பத்தியும். எதுவா இருந்தாலும் ஒரு பிராண்டா வாங்கணும். ஒரு வீடே வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். சட்டையே வாங்கினா கூட ஜாரால தான் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிராண்டு பைத்தியமா இருப்பாங்க இவங்க. இங்க பிராண்டு பைத்தியம்ன்றது அவங்களோட என்ன ஓட்டத்தை சொல்றேன். அவங்க இப்படிதான் எது செஞ்சாலும் ரொம்ப பெருசாதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்கன்றதோட மீனிங் தான் அது. நண்பர்களால் லாபம் உண்டு. பிற்பகுதி வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும். 2ஆம் இடம் ஜாதகரோட கண்ணை பத்தி பேசும்போது ஜாதகருக்கு கூர்மையான கண்கள் உண்டுன்னு சொல்லணும். ஸோ அவங்களோட பரம்பரையை பத்தி பேசும்போது கண் பார்வை சரியில்லாம இருக்கும், கண் மங்களாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறோம். ஆனா ஜாதகருக்கு அது சொல்லும் போது நல்ல கூர்மையான கண்கள் இருக்கும், கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? ஸோ மூத்த சகோதரருக்கு வருமானம் உண்டு. இருதார யோகமுள்ள குடும்பம். அடுத்து 3க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய். ஸோ 3ஆம் இடம் நிறைய பேசிட்டோம். ஸோ எழுத்து கவிதை கற்ற இதெல்லாம் நல்ல வருமானம் உண்டு. 3, 10 3ஆம் இடம் மாற்றத்தை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம் தொழில். அப்போ முதல் தொழில் மாறியே ஆகும். சரிங்களா? ஸோ இங்க 3க்கும் 10க்கும் உடைய ஒரே ஆள் யாருன்னா செவ்வாய். அப்ப செவ்வாயை பத்தி பேசும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் தான் சொல்லணும். போலீஸு, ராணுவம், ஜிம் ட்ரைனிங்கு, குத்துச்சண்டை வீரர், சிலம்பம், ட்ரக்கிங்கு, ஹைக்கிங்கு இதுல எல்லாம் ஜாதகருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் சான்ஸ் கிடைச்சா ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். தொழிலா செய்யணும்னா கூட இதுல ட்ரைனிங் சென்டரா வைக்கலாம். போலீஸ்ல வேலை பார்க்கலாம்னா வேலை பார்க்கலாம். ஸோ அதுக்கான சரியான ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா தான் இது இருக்கும். ஸோ 2வது தொழில வெற்றி உண்டு.
சகோதரருக்கும் மாமனாருக்கும் தொழில் உண்டு. ஏன் சகோதரர் மாமனார் இங்க சொல்றோம்னா 3ஆம் இடத்துக்கான உறவுகள்ல சகோதரர் வருவாரு, ஜாதகரோட மாமனார் வருவாங்க. ஸோ 3க்கும் 10க்கும் ஒரே ஆள் அப்படின்றனால இவங்க 2 பேருக்குமே தொழில் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ உப ஆயுள் ஸ்தானத்துல வருது 3 10. அப்ப ஜாதகருக்கு உப ஆயுள் குறைபாடு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்க இன்னும் ஒரு படிக்கு மேல போய் செய்தி தொடர்பாளரா இருக்கலாம், ஒரு கம்யூனிகேஷன் இந்த ஸ்பை எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம். ஜாதகர் மேல ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்தே ஆகும். இவர் செய்யற தொழில் சரியில்லை, இவர் ஏதோ பண்ணிட்டாரு, இவர் ஏதோ தப்பு தப்பா செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பேர் என்ன ஏதுன்னே தெரியாத அளவுக்கான ஒரு கடிதம் வரும் வீட்டுக்கு. ஸோ அந்த காலத்துல கடிதம், இந்த காலத்துல இமெயில், வாட்ஸ்அப் டெக்னாலஜி தான் வந்து அப்படி நம்ம மாறி சொல்ல போறோம். அடுத்து 4க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ கால்நடை வளர்த்த குடும்பம், அம்மா வந்து கௌரவமானவங்க, இருதார யோகமுள்ள குடும்பம். இதுவே 4ஆம் அதிபதியே திதிசூனியம் அடைந்திருந்தா அம்மாவை 2வது தாரமா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்களோட அப்பாவை. ஸோ அம்மா வழியில பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் வளர்த்த குடும்பமா இருக்கும். இவங்களோட வீடு எப்படி இருக்கும், எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம், கோயில் இதெல்லாம் பக்கத்துல நடக்கிற தூரத்துலதான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துலதான் இவங்க வீடு அமையும். ஸோ தந்தைக்கு சொத்து உண்டு, ஆனால் அனுபவிக்க தடை. சரிங்களா? ஆரம்ப காலத்துல இருந்தது அப்படின்னா அனுபவிக்க தடை, பிற்பகுதி வாழ்க்கையில நல்ல சிறப்பாகவே அமையும். ஏன் இங்க வந்து அனுபவிக்க தடை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கும்பராசின்றது ஒரு ஸ்திர ராசி. அப்போ 9ஆம் அதிபதி பாதகாதிபதியா வருவாங்க. தந்தை வழியில சொத்து இருந்தாலும் ஜாதகருக்கு அனுபவிக்க தடை. ஜாதகருக்கு தந்தையின் பாசம் சரிவர கிடைக்காது. ஓவராலா என்ன பேசணும் அப்படின்னா 4/9க்கு தந்தை பாசம் சரியான வயதுல கிடைச்சிருக்காது. ஸோ பாதகாதிபதி சொத்து அனுபவிக்க தடை. ஒருவேளை சொத்து இருந்துச்சுன்னா அனுபவிக்க தடை, இல்லைன்னா சொத்தே இருக்காது. சிம்பிள் லாஜிக். அடுத்து 5 8க்கு உடையவர் யாருன்னா புதன். அப்ப இங்கேயும் பூர்வீக சொத்து 5ஆம் இடம், ஆல்ரெடி 9ஆம் இடம் பாதகாதிபதியா வந்துருச்சு. 5ஐயும் 8ஐயும் கனெக்ட் பண்றப்ப புதன் ஆயிட்டாரு இல்லைங்களா? அப்ப பூர்வீக சொத்து அனுபவிக்க தடை. ஒருவேளை அந்த பூர்வீக சொத்து இருந்தாலும் அதற்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாமே போய் பங்காளி பிரச்சனை எல்லாம் வந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. இங்க 5 ஹோல்ட் பண்ணியிருக்கா 8 ஹோல்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. 5 ஹோல்ட் பண்ணா இந்த கோர்ட்டு வம்பு வழக்கு எல்லாம் போய் நமக்கு கிடைக்கும், ஆனா பெரிய அளவுக்கு ஒரு பங்கு கிடைக்காது. 8ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா அனுபவிக்க தடை. கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம இருந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாம இருந்தாலே போதும் நமக்கு. அந்த நேரத்துல வேற ஏதாவது எஃபெக்டிவா பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து குலதெய்வம் குலதெய்வ கும்புறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். சப்போஸ் குலதெய்வமே தெரியாம இருக்கும், அதாவது இதோட மாந்திய தொடர்பு கொண்டிருந்தா குலதெய்வ கோயிலையே அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு மேல ஒரு தீராத காதல் இருக்கும், தீராத அன்பு இருக்கும். ஆனா இவங்கனால கும்பிட முடியாது. தத்து புத்திர யோகம் உள்ள குடும்பம். சரிங்களா? முதல் குழந்தை பெண் குழந்தையா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இங்க பெண் குழந்தை ஆண் குழந்தை நம்ம பேசுறோம். அப்ப ஜாதகர் நம்ம கிட்ட பார்க்க வரக்கூடிய கிளைண்ட் ஆணா இருந்தா மட்டும்தான் இந்த வாரிசை பத்தி நம்ம பேச போறோம். பெண்களாக இருந்தா இந்த வாரிசை பத்தி பேச போறது கிடையாது. பிகாஸ் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் ஆண்கள் கிட்ட தான் இருக்கு. ஸோ ஆண்கள்னாலதான் டிசைட் பண்ண முடியும் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ சயின்ஸ் ரீதியாகவும் இது சக்சஸ் ஆகுதான். ஸோ அதனால நீங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பேசும்போது ஜாதகர் ஆணா பெண்ணான்னு பார்த்துட்டு பேசுறது நல்லது. ஆண்கள் கிட்ட மட்டும் சொல்றது சிறப்பு. வயிறு தொந்தரவு, ஆப்ரேஷன் பண்றது, வயிற்றுல அஜீரண கோளாறு, இது எல்லாமே ஜாதகருக்கு சான்ஸ் இருக்கு வர்றதுக்கு. அதிர்ஷ்டத்துல பயங்கரமான நம்பிக்கை இருக்கும், ஒரு கூட்டு போக்கான நம்பிக்கை இருக்கும் அதிர்ஷ்டத்துல. ஷேர் மார்க்கெட்டு, கேம்லிங்ஸ், ரேஸு, ஏதாவது ஒரு இதில் கூரையை பிச்சுட்டு கொடுத்துறாதா அப்படின்ற அளவுக்கான அதிர்ஷ்டத்து மேல அவ்வளோ ஈடுபாடு இருக்கும். இனிஷியல்ல ஆரம்ப ஸ்டேஜில் அதை தடை, ஆனால் பிற்பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிச்சு மேலே போயிடுவாங்க. குலதெய்வம் குழப்பம் உண்டு, பூர்வீக சொத்து இருக்காது, இருந்தாலும் அனுபவிக்க தடை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து 6 குடையவர் யாருன்னா சந்திரன். அப்ப இங்க ஈஸியா கடன் கிடைச்சிரும். இப்ப நான் கும்பராசி கும்பலக்கணமா இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லேடியா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஈஸியா அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிடலாம். 6ஆம் இடம் சந்திரன்னா பெண் தான். ஸோ அவங்ககிட்ட நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா கடனை கட்ட முடியாம மாட்டிக்கிட்டு முழிப்போம். ஸோ பெண்களிடம் கடன் வாங்கக்கூடாது. ஏதர் ஆணா இருந்தாலும் சரி, ஜாதகர் பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களிடம் கடன் வாங்கக்கூடாது. வாங்கினா கடனை கட்ட முடியாது, கடன் இன்னும் மேலும் மேலும் தான் விருத்தியாகும்.
ஸோ சந்திரன்னா உணவுன்னு தெரியும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுட் பாய்சன் இவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சனி சந்திரன் சாரத்தில் இருந்தாலும், சந்திரன் சனி சாரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். குடிப்பழக்கம் ஆகாது. சப்போஸ் ஒருவேளை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அடிக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த அடிக்ஷன் வார்த்தையை யூஸ் பண்ணும்போது சந்திரன் திசை புத்தி அந்தரம் திசா புத்திகள் காலத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. 6ஆம் இடம் தான் கடன். அப்போ தாய்க்கு கடன் உண்டு, தாய்க்கு எதிரிகள் உண்டு, தாய்க்கு நோய் உண்டு. இவர் தாயை பிரிந்து வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த கும்பராசி கும்பலக்னத்துக்கு. பிகாஸ் 6 குடையவர் சந்திரன், அது பிரிவை பத்தி பேச போதும், அதனால நம்ம அப்படி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து 7 குடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அப்ப திருமணம் சம்பந்தமான கற்பனை அதீதமா உண்டு. ஆனால் திருமணத்தில் அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. என்னதான் கனவு கற்பனையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது ஜாதகருக்கு. திருமண வாழ்க்கையும் சிறப்பு இல்லை. ஏன் சிறப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியை பொறுத்தளவுக்கு சூரியன் புதன், சூரியன் சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை எங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனை கொண்டு வரும். ஸோ இருதார யோகம் கூட பிரச்சனை இல்லை, அதை விட மேல அதிகமான பிரச்சனை தான் கொண்டு வரும். ஸோ அது என்னன்னு திருமண வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா கும்பராசி கும்ப லக்னத்துக்கு சூரியன் புதன், சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய இணைவு இருக்கக்கூடாது மட்டும் நம்ம மைண்ட்ல இருந்தா போதும். இவங்களுக்கு தாம்பத்தியத்துல சுகம் குறைவு. கணவன் மனைவியாக இருந்த மனைவி மூலமாகவும், மனைவி கணவன் மூலமாகவும் வரக்கூடிய தாம்பத்திய சுகம் மிக மிக குறைவு. களத்திரம் மிகவும் அந்தஸ்தானவர், களத்திரம் கௌரவமானவர், வலிமையானவர். அப்ப களத்திரத்தோட டாமினேஷன் இங்க இருக்கும். ஏன்னா அங்க சூரியன்.